தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் குற்றங்களை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்திலேயே முதல் முறையாக கும்பகோணம் நகரம் முழுவதும் 96 அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் சுழலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவை அனைத்தும் ஒருங்கிணைந்து கிழக்கு காவல் நிலைய கட்டுப்பாட்டு அறையில் இருந்து 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எந்த இடத்தில் வாகன போக்குவரத்து தடைப்பட்டாலும் இந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒலிபெருக்கி மூலம் சீர் செய்வது கூடுதல் சிறப்பாகும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் டவுனில் இருக்கிற முக்கியமான ஜங்ஷன் பகுதிகளில் ஒரு 96 கேமரா இதுவரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து கேமரா வெறும் கேமரா மட்டும் இல்லை, ஒவ்வொரு கேமராவுக்கு நியர்பை ஸ்பீக்கரோட PA சிஸ்டம், பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் போட்டு வச்சுருக்கோம். 1 வீக் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 வீலர் போயிடுச்சு. பட் எந்த 2 வீலர் எங்களுக்கு தெரியல, கேமரா மூலயமா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். குற்றங்கள் வந்து எந்த இடத்துல நடந்தாலும் உடனடியாக போலீஸ் போக முடியாத இடத்துக்கு நாங்கள் மைக் மூலியமாகவே அதை கிளியர் பண்ணிடுறோம். மக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையத்தில் 360 டிகிரி கோணத்தில் சுழலும் கேமரா உள்பட 30 கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கும்பகோணம் நகரம் முழுவதும் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். 12 ஜங்ஷன்ஸ்ல 78 PAs இருக்கு. இது வச்சு நம்ம என்டையர் டிராஃபிக் மூவ்மெண்ட்ஸ் வாட்ச் பண்றோம். அது பண்றதுனால இப்போ நமக்கு டிராஃபிக் வந்து கும்பகோணம் அண்ட் ஆல் டவுன் ஏரியாஸ் ஸ்மூத் டிராஃபிக் இருக்கு. பப்ளிக் வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்றாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இன்னோவேட்டிவ் நம்ம கும்பகோணம் டவுன்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறையின் இந்த நடவடிக்கைக்கு பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் இதனால் கொலை, கொள்ளை போன்ற குற்ற செயல்கள் குறைய வாய்ப்புள்ளதாகவும் கூறுகின்றனர். இதனால செயின் ஸ்நாச்சிங் பெருமளவில் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது டிராஃபிக்கை வயலேட் பண்ணுறவங்கள ஈஸியாக போலீஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்கு. தற்போதைய சூழ்நிலையில் காவல்துறையினர் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும். கோவில்கள் நிறைந்த நகரம் என்று பெயர் பெற்ற கும்பகோணம் இனி குற்றமில்லா நகரமாக வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. பாலிமர் நியூஸ் செய்திகளுக்காக கும்பகோணத்தில் இருந்து செய்தியாளர் சக்திகுமார்.